இப்போது வண்டி வந்து உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் என்னன்னு தெரியும். இருந்தாலும் ஒரு 125 சிசிக்கு வந்து டோட்டலாக எல்லாம் டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ஹாலஜனோட யூசேஜே இல்லை. அது போக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எல்இடி ஸ்க்ரீன்ஸு அவைலபிளாக நம்ம எதிர்பார்க்க முடியாது இந்த பேஸ் மாடலுக்கு வந்து. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலு, டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர், டிஜிட்டல் ட்ரிப் மீட்டரு, அதுக்கப்புறம் எல்லாமே டிஜிட்டலாக டோட்டலாக கவர் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் டர்ன் சிக்னல் எல்லாமே எல்இடியில் வருது. இப்போது பைக் யூசர்ஸ் வந்து நைட் ரைடு போகும்போது இந்த மாதிரி எல்இடி லைட் வந்து ஓவர் பவராக இருக்குது, ஹாலஜன் இருந்தால் இன்னும் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும், எங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் யார் வரா என்னென்னே ஃபோக்கஸ் பண்ண முடியல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இது வந்து ஃபேமிலி பைக்கு. ஸோ எல்இடியும் உங்களோடைய கன்வீனியன்ட்டுக்கு இருக்கா ஃபேமிலி யூசேஜுக்கு நைட் ட்ராவல் போகும்போது? இப்போ நைட் ட்ராவலை பொறுத்த வரைக்கும் எல்இடி ஹாலோஜனுக்கு ஈக்குவலாக கொடுக்குறாங்க ப்ரோ. ஆப்போசிட் வரவங்களுக்கும் எந்த இரிட்டேஷன் இல்லை, பைக் ரைடர் நம்மளுக்கும் எந்த இரிட்டேஷன் இல்லை ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் இந்த டேங்க் மட்டும் கொஞ்சம் அப்பப்போ கீழே விழுந்துட்டா கிராச் ஆயிருமோன்னு பயம், ஏன்னா அது பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எல்இடியெல்லாம் ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து 1,20,000 கேட்டிருந்தீங்க, 1,20,000 ப்ரோ.